வணக்கங்களே. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சேலம் அங்கன்வாடி பணியாளராக கடைசி வாய்ப்புங்க. சேலத்தில் காலியாகி உள்ள 417 அங்கன்வாடி பணியிடங்கள் நேரடியாக நிரப்பப்பட உள்ளதுங்க. இதோட சம்பளம் 4,000 24,000 ரூபாய்ங்க வழங்குங்க. இதர தகவல்கள் சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம், அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், சேலம் மாநகராட்சி, ஆத்தூர் மற்றும் எடப்பாடி நகராட்சி அலுவலகத்தில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். டாஸ்மார்க் விவகாரம், தமிழ்நாடு அரசின் மனு தள்ளுபடி. டாஸ்மார்க் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடையில்லை என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த போப் தேர்வு வாக்களிக்கும் நாள் இந்தியர்கள் கர்ப்பம் காலத்தில் பப்பாளி அன்னாசி சாப்பிடக்கூடாது. அது ஏன் தெரியுமா? கர்ப்பம் காலத்தில் பப்பாளி மற்றும் அன்னாசி பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவற்றில் காணப்படும் புரோபைன் என்சைம் கருப்பை மற்றும் கருவுக்கு தீங்கு விளைவிக்கும் தசை சுருக்கத்தை தூண்டும். இது கருவின் வளர்ச்சியில் சிக்கல்களை ஏற்படுத்தும். கருச்சிதைவை அல்லது முன்கூட்டியே பிரசவத்தின் ஆபத்தை அதிகரிக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் பச்சை பப்பாளியை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பழுத்த பப்பாளியை உட்கொள்வது பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் பப்பாளியில் இருக்கும் பப்பையின் என்சைம் சமைப்பதால் அழிக்கப்படுகிறது. இருப்பினும் பழுத்த பப்பாளியை குறைந்த அளவிலேயே உட்கொள்ள வேண்டும். பப்ளிஷ் இப்படி பண்ணாதீங்க. பவித்ர லட்சுமி வேதனை. தன்னை பற்றி வதந்திகளை பரப்புவதை நிறுத்துங்கள் என நடிகர் பவித்ர லட்சுமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். என்னுடைய தோற்றம் குறித்து பலமுறை விளக்கம் அளித்த பின்னும் விமர்சனங்கள் தொடர்வதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். தனக்கு உடல்நல சீரியஸான பிரச்சனைகள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் பேரை கெடுக்கும் வகையான செய்திகளை பரப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். சேலம் அரசு பேருந்துகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சேலம் கோட்டத்தில் உள்ள அரசு எம்சான் ஜல்லி விலை 1,500 மேல் உயர்வுங்க. எம்சான் ஜல்லி விலை 500 மேல் உயர்வு அடைந்துள்ளதுங்க. ஒரு யூனிட் எம்சான் ஜல்லி உள்ளிட்டவை 1000 ரூபாய் உயர்த்தப்படும் என்று அதன் உற்பத்தியாளர்கள் அறிவித்திருந்தனர். எனினும் ஒரு யூனிட் எம்சான் விலை 4,900 ரூபாயில் இருந்து 6,450 ரூபாயாகவும், ஜல்லி ஒரு யூனிட் 3,900 இருந்து 5,523 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பீசான் விலை 5,800 இருந்து 7,552 உயர்த்தப்பட்டுள்ளது. சேலம் அரசு பேருந்துகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனைங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சேலம் கோட்டத்தில் உள்ள அரசு டவுன் பேருந்துகள் மற்றும் புறநகர பேருந்துகள் என மொத்தம் 1,900 பேருந்துகளில் கடந்த மாதம் முதல் QR கோடை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தும் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. வெகு தூரம் செல்லும் பேருந்துகளில் இந்த பரிவர்த்தனை நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. எனினும் டவுன் பேருந்துகளில் வரவேற்பு கிடைக்கவில்லைங்க. கிழக்கு குவியும் வெற்றிகள் பாராட்டிய முன்னாள் வீரர். ஒரு பேட்ஸ்மேனாக அசத்துவது மட்டுமின்றி ஒரு கேப்டனாகவும் களத்தில் மிக சிறப்பாக சுபமன் கில் செயல்படுவதாக சுரேஷ் ரெய்னா பாராட்டியுள்ளாருங்க. முன்பு வளர்ந்தபோரும் வீரராக இருந்த அவர் தற்போது மிக சிறப்பான கேப்டனாக மாறியுள்ளதாகவும்
ரெய்னா தெரிவித்துள்ளாருங்க. சுப்மன் கில் தலைமையில் 8 போட்டிகளில் விளையாடிய உள்ள குஜராத் அணி 6 வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உதவும் உணவுகள். வைட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் பழங்களின் வைட்டமின் சி நிரம்பி உள்ளதுங்க. இது வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதன் மூலம் வைரஸுக்கு எதிராக போராட உதவுகிறது. வைட்டமின் உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துகிறது. ஆரஞ்சு, எலுமிச்சை, அன்னாசி போன்ற பழங்களை கட்டாயம் சாப்பிட வேண்டுங்க. தயிரா என்று நினைக்காதீர்கள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது தயிர். இது தவிர இது நல்ல தூக்கத்தையும் பெறவும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மஞ்சள்களில் அனைத்து மருத்துவ குணங்களும் உள்ளன. இது இந்திய சமையல் அறைகளில் காணப்படும் பொதுவான பொருட்களில் ஒன்றாகும். சுழற்சி எதிர்ப்பு பண்புகள், அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் தவிர இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தும் பெரிதும் உதவுகிறது. புதிதாக 50,000 விவசாய மின் இணைப்புகள் அரசு அறிவிப்புங்க. தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு புதிதாக 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளாருங்க. சட்டப்பேரவையில் பேசிய அவர், திமுக அரசு பதவியேற்று கடந்த 4 ஆண்டுகளில் 27.76 லட்சம் புதிய மின் இணைப்புகள், 1.82 லட்சம் புதிய விவசாய இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் புதிதாக 50,000 விவசாய மின் இணைப்புகள் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார். அடுத்து பிரேக்கிங் நியூஸுங்க. ஒரு சவரன் தங்கம் 2,500 ரூபாய்க்கு குறைந்ததுங்க. ஒரு சவரனுக்கு அபாரண தங்கம் விலை சவரனுக்கு இன்று 2,200 ரூபாய் குறைந்தது. சென்னையில் இன்று 1 கிராம் 275 ரூபாய் குறைஞ்சதுங்க. 9,015 விற்கப்படுகிறது. ஒரு சவரன் 2,200 சரிந்ததும் ரூபாய் 72,120 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஒரு சவரன் தங்கம் 2,500 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று அதே விலை குறைந்துள்ளதுங்க. வெள்ளி 1 கிராம் 111 ரூபாகவும், 1 கிலோ ரூபாய் 1,11,00,000 விற்கப்படுகிறது. இந்த தகவலை அதிகமாக அறிவிச்சிருக்காங்க. சேலம் வியாபாரி மனைவியை அடித்து கொலையா? கொங்கணபுரம் காலி கவுண்டப்பாளையத்தை சேர்ந்த ஆடு வியாபாரி மாதையன் 56 வயதுங்க. வியாபாரத்திற்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த மனைவி சின்ன பொண்ணு, அவங்களோட வயது 49ங்க. உடலில் காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்தாருங்க. தகவல் அறிந்த சம்பவம் இடத்திற்கு வந்த கொங்கணபுரம் போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முட்டை விலை குறைந்ததுங்க. நாமக்கல் முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் நிர்ணயம் செய்யும் விலையின் அடிப்படையிலேயே அன்றாட தமிழகம் முழுவதும் முட்டை விலை முடிவு செய்யப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கலில் ஒரு முட்டையின் விலை 4.5 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதுங்க. இதனால் சென்னை உள்ளிட்ட இடங்களில் சில்லறை கடைகளில் ஒரு முட்டை 4.40 ரூபாயிலிருந்து 4.50 வரை விற்கப்படுகிறது. உங்கள் ஊர் முட்டை விலை என்ன? சூர்யாவின் 46வது படம் வெகு மெடுக்கு பணிகள்.
சூர்யாவின் ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதிக்கு திரைக்கு வர உள்ள நிலையில் அவரின் அடுத்தடுத்த படங்களின் பணிகள் வெகுமடுத்து உள்ளன. சூர்யா தனது 46வது படத்தில் லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லூரின் நடிக்க இருக்கிறார். இதன் படப்பிடிப்பு மே மாதத்தில் தொடங்கியுள்ளது. இதனிடையே படத்தின் இசை பணிக்காக அட்லூரி, ஜிவபிரகாஷ் இருவரும் துபாய் சென்றிருக்கிறார்கள். பழித்திருக்குமா சன்ரைஸ்? இன்று மும்பையுடன் பலப்பரிச்சிங்க. IPL 2025ஆம் ஆண்டில் 41 ரன்கள் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியில் இன்று மோதுகின்றன. ஹைதராபாத் பிச்சின் பேட்டிங் சாதகமாக இருப்பதால் இரு அணியினரும் பேட்டிங்கிலும் கவனம் செலுத்த வாய்ப்புள்ளது. இதுவரை 2 வெற்றிகளுடன் சன்ரைஸ் 9வது இடத்திலும் 4 வெற்றிகளுடன் மும்பை 6வது இடத்திலும் உள்ளன. முன்னதாக மும்பையுடனான போட்டிகள் தோல்வியான சன்ரைஸ் இதில் வெற்றி பெற முனைப்பு காட்டுமா? அஜித்துடன் சேலத்தில் இலவச விளையாட்டு பயிற்சி கலெக்டர் அறிவிப்புங்க. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சேலம் பிரிவின் சார்பில் மாவட்ட அளவிலான கோடைகால இலவச விளையாட்டு பயிற்சி முகாம் வருகின்ற 25ஆம் தேதி துவங்கி 21 நாட்களுக்கு நடைபெறுங்க என்று குத்துச்சண்டை தடகள போட்டிகள், கைப்பந்து, கால்பந்து ஆகியவை கற்றுத்தரப்படும் என்று 18 வயதுக்கு முற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனுடையுமாறு மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவித்துள்ளாருங்க. அப்பளம் அதிகம் சாப்பிட்டால் ஆபத்து. வீட்டின் மாடியில் அரிசி வத்தல், ஜவ்வரிசி வத்தல் காயப்படுவது வழக்கொழிந்து விட்டது. அதற்கு மாற்றாக ரெடிமேட் அப்பளங்களை இப்போது வீட்டில் அதிகம் பொரிக்கப்படுகின்றன. இதனை அதிகம் உணவில் சேர்ப்பது ஆபத்து என்கின்றார்கள் டாக்டர்கள். காரணம், இதில் இருக்கும் சோடியம் பொன்சைட். இது உயர் ரத்த அழுத்தம், இருத நோய் வருவதற்கு வழிவகுக்குமா? ரெடிமேட் அப்பளங்களை அளவாக பயன்படுத்துங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் நடிகைகளுக்கும் கருத்து மோதல். பாலியல் அத்துமீறல் குறித்து மலையாள நடிகை மாலா பார்வதி பேசியது சர்ச்சைக்கு ஏற்படுத்தியுள்ளது. பல பெண்கள் சின்ன விஷயத்தை கூட பெரிதாக்குவதாகவும் அத்துமீறும் தோனியில் பேசுபவர்களை கலந்து செல்லுங்கள் என்று அவர் கூறியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நடிகை ரஞ்சினி, இது போன்ற விஷயங்களை எப்படி ஆதரிக்கிறீர்கள் என வினவினார். இந்த கருத்து உங்களை குணத்தை காட்டுகிறது என்று காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். ஓயாங்கவிடம் மாஸ் காட்டிய KL ராகுல், இதுதான் உண்மையான ரிவெஞ்ச் என KL ராகுலை நெட்டிசன்கள் பாராட்டி வருகின்றன. LIC அணியே DC வென்ற பிறகு LIC உரிமையாளர் கோயங்கா KL ராகுவிடம் பேச முயன்றார். ஆனால் KL ராகுல் அப்படியே கடந்து சென்று விட்டார். கடந்த ஆண்டு LIC கேப்டனாக இருந்தபோது KL ராகுலை கோயங்கா திட்டிய வீடியோ வைரலானது. தற்போது அவரது அணிக்கு எதிராகவே மாஸ் காட்டியுள்ளதாக KL ராகுலுக்கு பாராட்டு குவிகிறது. ரத்தன் டாடாவின் தன்னம்பிக்கை வரிகள். தற்போது அல்ல, தோல்வி முயற்சியோ எடுக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி. வேகமாக நடக்க வேண்டும் என்றால் தனியாக நடந்து செல்லுங்கள். தொலைதூரம் நடக்க வேண்டும் என்றால் குழுவாக மட்டுமே பணிக்க முடியும். தலைவர் என்பவர் உச்சியில் அமர்பவர் மட்டுமல்ல, மற்றவர்களை தங்களால் இயன்றதை செய்ததற்கு ஊக்குவிப்பவர். ஆழ்ந்த சிந்தனை, கடின உழைப்பையும் இல்லாமல் பெரிய விஷயங்களை எதையும் அடைய முடியாது.
நெற்றியில் திருமணம் நெஞ்சில் வைரம், காதில் குண்டலும் கைகளில் வெள்ளோட, தண்டனை காலில் சலங்கை குலுங்க, அண்டையில் வந்து அருளை புரிக. பூம்புரா வந்தவனுக்கு இங்கிலாந்தில் கௌரவம். கிரிக்கெட் உலகின் பைபிள் என அழைக்கப்படும் லண்டனில் வெளியாகும் கிறிஸ்டன் புத்தகம் ஆண்டுதோறும் 5 வீரர்களை தேர்வு செய்து கௌரவிப்பது வழக்கம். இந்த ஆண்டு பட்டியலில் இந்திய வீரர் அஸ்மித் பூம்ரா, மகளிர் அணி துணை கேப்டன் சப்ரின் மந்தானா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பூம்ரா டெஸ்டில் கடந்த ஆண்டு 71 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். மந்தானாக கடந்த ஒரே ஆண்டில் 1653 ரன்கள் குவித்துள்ளார். AI வீடியோவால் எரிச்சலான விஜய் ரம்யா. பிரபலமான தொகுப்பாளரான ரம்யா அவ்வப்போது திரைப்படத்தில் அவர் நடித்து வருகிறார். இந்நிலையில் இன்ஸ்டாவில் கோபத்துடன் பதிவிட்டுள்ள அவர் AI மூலம் தனது வீடியோவை 3வது முறையாக குரல் மாற்றம் செய்து தவறாக பயன்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை உடனடியாக நிறுத்தி கொள்ளாவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று விஜய் ரம்யா எச்சரிக்கை விடுத்துள்ளார். IPL KL ராகுல் படைத்த தரமான சாதனை. IPL தொடரில் அதிவேகமாக 5000 ரன்களை கடந்த பேட்ஸ்மேன் என்ற வார்னரின் சாதனையை டெல்லி வீரர் KL ராகுல் தவிடுபொடி ஆக்கியுள்ளார். 130 இன்னிங்ஸில் விளையாடி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக டேவிட் வார்னர் 135 சாதனை படைத்துள்ளார். விராட் கோலி 157, டேவிட் டிவிலியர்ஸ் 161, சிகர் தவான் 168 இன்னிங்ஸில் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இந்த சாதனை யார் முடிவர் என நினைக்கிறீர்கள்? தோசையை சாப்பிட்ட சிறுமி உயிரிழப்பு. கேரளாவில் மசாலா தோசை சாப்பிட்ட 3 வயது சிறுமி உயிரிழந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. இன்றைய நல்ல நேரம் ஏப்ரல் 23 சித்திரை 10ஆம் தேதி கிழமை புதன் கிழமை. நல்ல நேரம் 9:30 AM இருந்து 10:30 AM வரைக்கும். மாலை 5 மணிக்கு இருந்து 6 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் 10:30 AM இருந்து 11:30 வரைக்கும். மாலை 6:30 இருந்து 7:30 வரைக்கும். ராகு காலம் 12 மணி மதியிலிருந்து 1 மணி 1:30 வரைக்கும். யமகண்டம் 7:30 9 மணி வரைக்கும். குலகை 10:30 12 மணி வரைக்கும். திதி ஏகாதசி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால், பிறை தேய்பிறை. விருதுகளை விட இதுதான் முக்கியம் என சாய் பல்லவி அறிவித்துள்ளாருங்க. குடும்பம் பங்கான கதாபாத்திரத்தில் நடித்த ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் சாய் பல்லவி. நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், விருதுகள் குறைப்பதை விட ரசிகர்கள் அன்பை பெறுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். திரையுலகில் தனது கதாபாத்திரங்களை கண்டு அந்த எமோஷனுடன் ரசிகர்களை தங்களை இணைத்து கொள்வதை உண்மையான வெற்றியாக பார்க்கிறேன் எனவும் அவர் கூறிவிட்டு உள்ளார். பத்து பேருக்கு தலா 70,000 ரூபாய் தூபவின் தாராள மனசு. தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் 10 தடகள வீரர்களுக்கு தலா 70,000 ரூபாய் வழங்க வேண்டும் என சிவன் துபே உறுதியளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர், இந்த சிறிய உதவித்தொகையை தடகள வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் எனவும் தேசத்திற்கு பெருமை சேர்ப்பவர்களுக்கும் கூடுதல் உந்தலை வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். சூரி நடித்துள்ள மாமன் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளதுங்க. வரும் மே
16ஆம் தேதி வெளியாகுள்ள இந்த படத்தை விலங்கு வெப் சீரிஸை இயக்கி பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கியுள்ளாருங்க. ராஜ்கிரண், ஐஸ்வர்யா லட்சுமி, சுபாசிகா, பாலசரவணன் உள்பட பலர் இப்படத்தில் நடித்துள்ளாருங்க. 6 வயது சிறுவனுக்கு அவனது தாய் மாமனுக்கும் இடையேயான உறவை பேசும் படைப்பாக இப்படம் உருவாகியுள்ளதுங்க. நள்ளிரவு வரை மழை கொட்டப் போகுது. தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று மாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நள்ளிரவு 1 மணி வரை 5 மாவட்டங்களிலும் மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்னோவின் ஹோலியை முடித்த டெல்லி LSGக்கு எதிராக போட்டியில் DC அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக மார்க்கும் 52 ரன்கள், மிச்சல் மாஸ் 42 ரன்கள் எடுத்தனர். அடுத்து களமிறங்கிய DC 17.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக ராகுல் 57, அபிஷேக் போரேல் 51 ரன்களை எடுத்தனர். விஜய்க்கு கடும் கண்டனங்க. ராசி பலன்கள். மேசம் வரவு, ரிஷபம் நோய், மிதுனம் லாபம், கடகம் ஈகை, சிம்மம் செலவு, கன்னி சிந்தனை, துலாம் கோபம், விருச்சிகம் குழப்பம், தனுஷ் அசதி, மகரம் வெற்றி, கும்பம் பாராட்டு, மீனம் நன்மை. பண்ட் மீண்டும் டெக்கோட்டாட். ஒரு மெகாலயத்தில் அதிக தொகைக்கு எடுத்தப்பட்ட ஒரு ரிசர்வ் கேப்டன் மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். டிசிக்கு எதிரான இன்றைய போட்டியிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டக்குட் ஆகி நடையை கட்டினார். இதுவரை 8 போட்டிகளில் விளையாடியுள்ள பண்ட் ஒரு போட்டியில் 6 மட்டுமே சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தார். வானில் ஒளிரப் போகும் வெள்ளி. வீனஸ் கிரகம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும் 24ஆம் தேதி வானில் மிகவும் பிரகாசமாக காணப்படுங்க என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். பூமிக்கு மிக அருகில் நெருங்கி வரும் அது 4.4 மேக்னிட் அளவு வெளிச்சத்துடன் காணப்படுங்க. வியாழக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன் நிலவே அருகே வெள்ளி கிரகத்தை கண்டு கழிக்கலாம். மீண்டும் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் வெள்ளியை இது போன்ற பிரகாசமாக பார்க்க முடியும். வாயில் துர்நாற்றம் வருகிறதா? இதோ சூப்பர் டிப்ஸு. வாய் துர்நாற்றமா? வாய் துர்நாற்றத்தால் அவதிப்படுகிறீர்கள். பிறர் நீங்கள் பேசும்போது முகம் சுளிக்கிறீர்களா? இனி கவலை வேண்டாம். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள டிப்ஸை மறக்காமல் செய்து பாருங்கள். இந்தியர்கள் கிரிக்கெட்டை பேஸ்பால் போல ஆடுகின்றன. இந்திய இளம் கிரிக்கெட் வீரர்களின் அணுகுமுறை குறித்து CSK பயிற்சியாளர் ஸ்டீபன் ஃப்ளெமிங் வேதனை தெரிவித்துள்ளார். சூழலை கவனிக்காமல் முதல் பந்திலேயே அவர்கள் அடித்து விளையாடுகிறார்கள் என்றும் அது சரியான அணுகுமுறை அல்ல என்றும் அவர் விமர்சித்துள்ளார். கிரிக்கெட்டை பேஸ்பால் போல விளையாடக்கூடாது என்று அவர் கடுமையாக பேசியுள்ளார். இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? சேலத்தில் 101.3 டிகிரி பிரான்டிக்ஸ் வெப்பம் பதிவுங்க. சேலம் மாவட்டத்தில் இன்று டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி உள்ளதுங்க. தொடர்ந்து 2வது நாளாக இன்று வெப்பம் சதம் அடித்துள்ளதுங்க. கடுமையாக சுட்டெரித்து வரும் வெயிலால் முதியவர்கள், சாலையோர் வியாபாரிகள் உள்ளிட்டோர் கடும் சிரமம் அடைந்துள்ளனர்.
அதேபோல் நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வெப்பத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை காத்து வருகின்றனர். உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கா? தினமும் இதை செய்யுங்க. உடலில் ஏற்படும் அதிக இரத்த அழுத்தத்துக்கான காரணங்களில் உணவு முறையில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கும் அதை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் வழங்கிய சில டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கப்பட்டுள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் எஸ்கே ரெட்ரோ படம் வரும் மே 1 ரிலீஸ் உள்ளது. அப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அடுத்த படத்திற்கான வேலையில் தொடங்கிவிட்டார். நடிகர் சிவகார்த்திகேயனோடு சந்தித்து அவர் கதை சொன்னதாகவும் அது எஸ்கேவுக்கு பிடித்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் எஸ்கே கைவசம் அடுத்தடுத்த படங்கள் இருப்பதால் கால்ஷீட் ஒதுக்குவதில் இழுபறி நீடிக்கிறதோ. டாஸ்மார்க் வழக்கில் நாளைய தீர்ப்பு. இடி சோதனை சட்ட விரோதம் என்று அறிவிக்க கோரி டாஸ்மார்க் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு தொடர்ந்து வழக்கில் நாளை தீர்ப்பளிக்க உள்ளது. சென்னை ஐகோர்ட் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வு நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்க உள்ளது. 6ஆம் தேதி டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் சுமார் 60 மணி நேரம் ஈடு சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் சீர்கிரஸ் சம்பளம் கேட்டா ஆடி போய்விடுங்க. ஐபிஎல் போட்டியில் 6 அடித்தாலும் 4 அடித்தாலும் எழுந்து நடனமாடும் சீஸ்களுக்கு கவனித்திருப்போம். அவர்கள் தாங்கள் கலந்து கொள்ளும் ஒரு போட்டிக்கு எவ்வளவு சம்பளம் பெறுகிறார்கள் என்பதை வீடியோவில் சொல்லப்பட்டது. கேது பெயர்ச்சி பொற்காலம் தொடங்கும் 3 ராசிகள். மே 12ஆம் தேதி நடக்க உள்ள கேது பெயர்ச்சியால் பின்வரும் 3 ராசிகள் அதிக நன்மைகள் அடைவர். சிம்மம், தடைகள் நீங்கும், தொழில் வேலையில் உயர்வு, நிதிநிலை மேம்படும், பெண்களின் அந்தஸ்து உயரும். விருச்சிகம், புதிய முயற்சிகள் பலன் தரும், திருமண யோகம், குடும்ப வாழ்க்கை பலப்படும். மகரம், மன அழுத்தத்திலிருந்து விடுதலை, திருமணம் யோகம் உண்டு, காதல் வாழ்க்கை சிறக்கும், நிதிநிலை மேம்படும். ப்ரோமோஷனில் கலக்கும் கேத்தரின் தர்சா. வடிவேல் சுந்தர்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு கேங்கர்ஸ் படத்தில் இணைந்துள்ளதால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். படம் நாளை மறுநாள் திரைக்கு வருகிறது. இதனிடையே கேத்தரின் தர்சாவின் கதாபாத்திரம் பெயருடன் வீடியோ ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே வெளியான கேத்தரின் தர்சாவின் குத்தாட்ட பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அடுத்த 3 மணி நேரத்துக்கு மழை. தமிழகத்தில் இரவு 10 மணி வரை மழை பெய்வதற்கு மாவட்டங்களின் பட்டியலில் MIT வெளியிட்டுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இடைமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி, திண்டுக்கல், கரூர், தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று MIT அறிவித்துள்ளது. LSG எதிரான போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி பந்து வீச்சை தேர்வு செய்து உள்ளது. இப்போட்டி இரு அணிகளுக்கும் மிக முக்கியமான போட்டியாகும். பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் என அனைத்திலும் இரு அணிகளும் வலுவாக இருக்கின்றன. இதனால் இன்றைய போட்டியில் 6 மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூப்பர் ஹீரோக்களாக மாறிய மும்பை வீரர்கள் என்னாச்சு? மும்பை அணியின் ஆலோசனை கூட்டங்கள், பயிற்சிகளுக்கு தாமதமாக வரும் வீரர்களுக்கும் வித்தியாசமும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தாமதமாக ஒரு வீரர்கள் சூப்பர் ஹீரோக்களின் உடைகளை அணிந்தே போது வெளியில் வர வேண்டும் என்பதுதான் தண்டனை. அதுவும் திலக் வர்மா, வில் ஜாக்ஸ் உள்ளிட்ட வீரர்கள் சூப்பர் ஹீரோக்கள் உடையில்
ஹைதராபாத் விமான நிலையத்துக்கு வந்த காட்சிகள் வைரலாகியுள்ளது. கவலைக்கிடமான நிலையில் உதவி கேட்கும் தமிழ் நடிகர். புற்றுநோயால் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் சுப்பிரமணி மீண்டும் உதவி கேட்டு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று அவர் கோரிக்கை விடுத்த நிலையில் இதுவரை யாரும் உதவி செய்யவில்லை. இந்நிலையில் மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, வீட்டு வாடகைக்கு பணம் இல்லை. வசதி படைத்த நடிகர்கள் அரசு தனக்கு உதவ வேண்டும் என மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளங்களுக்கு கும்மிடு போட்ட லோகேஷ். விஜய், கமலை தொடர்ந்து ரஜினியுடன் கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் இணைந்துள்ளார். படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கூலி படம் ஆகஸ்ட் 14 வெளியாகிறது. இதனிடையே சமூக வலைத்தளங்களில் இருந்து கொஞ்ச நாட்களுக்கு விலகியிருக்க உள்ளதாக லோகேஷ் தெரிவித்துள்ளார். கூலி படத்தின் ப்ரமோஷனின் போது மீண்டும் வருவேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேலம் கள்ளத்துப்பாக்கி 3 பேர் 3 லட்சம் அபராதம். சேலம் மஞ்சப்பாடி காப்புக்காடு பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடும் வகையில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த சேலத்தை சேர்ந்த ரமேஷ் வயது 29, சிவகுமார் வயது 30 ஆகிய இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் இருவருக்கும் தலா ரூபாய் 1.9 லட்சம் அபராதம் வகித்தனர். வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்தனர். 3 நாள் ஸ்ட்ரைக்கிங்க. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு எச்சரிக்கை. இன்று முதல் 24ஆம் தேதி வரை ரேஷன் ஊழியர்கள் வேலை நிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் 3 நாள் ரேஷன் கடைகள் இயங்காது என கூறப்படுகிறது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டால் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் பிடித்து செய்யப்படும் என்று வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் ரேஷன் பணியாளர்களின் விவரங்களை பதிவாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கவும் கூட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பெற்றோர்கள் கவனத்திற்கு. கோடை விடுமுறை காலம் தொடங்கியுள்ளதையொட்டி சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் போன்ற நீர்நிலைகளில் குழந்தைகள் இறங்காமல் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருப்பதை பெற்றோர் கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தால் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது என ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். செல்போனை பறித்த டீச்சர் செருப்பால் அடித்த மாணவி. சினிமாவில் அசிங் டேக்கிங் நடிகை சனம் டெஸ்டி ஷாக். சினிமாவை நிலைத்திருக்கும் லக்கு தேவையில்லை, அதிர்ஷ்டம் லக்கியம் தான் வேண்டும் என நடிகை சனம் டெஸ்டி வெளியிட்டுள்ள வீடியோ பரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏராளமான நடிகர்கள் தங்களுக்கு திறமை இருந்தும் சொம்பு தூக்காமல் இருப்பதால் சினிமாவில் ஜொலிக்க முடியாமல் தவிப்பதாக கூறி அவர் நடிகர் சிஜியின் விவகாரத்தை உதாரணமாக கூறியுள்ளார். அண்மையில் நடிகை ஒருவர் இயக்குனர் ஆபாசமாக வெளியெடுத்த வீர தீர சூரன் ஓடிடி விலை இவ்வளவு கம்மியா? வீர தீர சூரன் படத்தை ஜிஎஸ்டியுடன் சேர்த்து 25 கோடிக்கு தான் அமேசான் பிரைம் வாங்கியுள்ளதாகவும், முதலில் ஜியோ ஹாட்ஸ்டார் தான் அணுகியதாகவும், ஆனால் குறைந்த விலைக்கு கேட்டதால் அமேசான் பிரைமுக்கு ஓடிடி உரிமத்தை படைக்குழு விற்றதாகவும் கூறப்படுகிறது. முன்னணி நடிகர் படம் என்றாலே குறைந்தபட்சம் 40 கோடிக்கு மேல்தான் ஓடிடி உரிமை விலை போகும். ஆனால் விக்ரமி படம் குறைந்த விலைக்கு விற்பனை உள்ளது. தோனி பால் குடித்தது உண்மை இல்லையா? சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி
லிட்டர் கணக்கில் பால் குடிப்பார் என்று பல ஆண்டுகளாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய அசாத்திய திறனுக்கு இதுதான் காரணம் என்று ரசிகர்கள் கூறுவார்கள். ஆனால் அது உண்மையல்ல என்று தோனியை தெரிவித்துள்ளார். உங்களை பற்றி நீங்களே கேள்வி கேட்ட வதந்தி என்றது என்ற செய்தியாளரின் கேள்விக்கு நான் நாளென்று 5 லிட்டர் பால் குடிப்பது என்று புன்னகையுடன் பதிலளித்தார். வெறும் கையில் ரஜினி ரசிகர் செய்த செயல். ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள நடிகர் ரஜினிகாந்த் கோவைக்கு சென்றார். அங்கு கூடிய ரசிகர்கள் தலைவா தெய்வமே என கோஷம் எழுப்பி அவரை வரவேற்றனர். இது ரஜினியின் தீவிர ரசிகர் ஒருவர் செய்த செயல்தான் படு வைரலாகி வருகிறது. வெறும் கையில் சூடத்தை ஏற்றி ஆர்தானை காட்டி அவர் சூப்பர் ஸ்டாரை வரவேற்றனர். ரஜினி காலில் இருந்து கையெடுத்து கும்பிடப்பட்டபடியே வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். இரவு பார்ட்டி அபிஷேக் சர்மாவுக்கு யுவராஜ் தடை. இளம் வீரரான அபிஷேக் சர்மாவுக்கு யுவராஜ் காட்டிய கண்டிப்பு குறித்து யுவராஜின் தந்தை சுவாரஸ்யம் தகவலை பகிர்ந்துள்ளார். பயிற்சிக்காக அபிஷேக் யுவராஜ் வீட்டிற்கு வந்தபோது அவர் இரவு பார்ட்டி பெண் தோழியுடன் சுற்றுவது போன்றவற்றை யுவராஜ் தடுத்ததாக கூறியுள்ளார். இதேபோல் சுவன் கில்லுக்கு யுவராஜ் அறிவுரை வழங்கியுள்ளாராம். அபிஷேக் சர்மா கிரிக்கெட் உலகில் நட்சத்திரமாக ஜொலிக்க யுவராஜ் ஒரு முக்கிய காரணம். டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு. டாஸ்மார்க் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் உதவி விற்பனையாளர்கள் தலா 2000 ரூபாய் உயர்வு வழங்கப்படும் என்று டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க ஆண்டோருக்கும் 64.8 கோடி கூடுதல் செலவாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 50,000 இலவச விவசாய மின் இணைப்புகள் இந்த ஆண்டு வழங்கப்படும் எனவும் அறிவித்து உள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் முடிவுகள் வெளியீடு. குரூப் 1 தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. துணை ஆட்சியர், டிஎஸ்பி, ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் நடத்தப்பட்ட பெண் தேர்வின் முடிவுகள் இன்றைய இணையதளத்தில் 188 தேர்வர்களின் ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பணி தேர்வுக்கான கவுன்சிலிங் குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 25ஆம் தேதி விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம். சேலம் மாவட்டத்தில் ஏப்ரல் 2025ஆம் தேதி மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற 25ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியராக 2ஆம் தள கூட்ட அறை எண் 215 நடைபெற உள்ளது. விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கம் பிரதிநிதி இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வேளாண்மை சம்பந்தமான தங்கள் குறைகளை நேரில் விண்ணப்பம் மூலமாகவும் தெரிவிக்கலாம் என ஆட்சியர் அறிவித்துள்ளார். டாஸ்மார்க் வருமானம் 2488 கோடி அதிகரிப்பு. கடந்த 2024-2025 நிதியாண்டில் டாஸ்மார்க் 48.334 கோடி வருமானம் ஈட்டியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை கொள்கை விளக்கம் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியாண்டில் மட்டும் டாஸ்மாக் வருமானம் 2438 கோடி அதிகரித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கு வருமானம் அதிகரித்த அதே வேளையில் மதுவுக்கு அடிமையோர் எண்ணிக்கை அதிகரிப்பது கவலை ஏற்படுத்தி உள்ளது. சிங்குச்சா பாடலுக்கு ஆட்டம் போட்ட நடிகை. வதந்தி வெப் தொடர் மூலம் அறிமுகமான சஞ்சனா லப்பர் பந்த் படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக நடித்த அசிதி இறந்தார். அதனையடுத்து மணிரத்னத்தின் தக் லைஃப் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் அதில் நடித்துள்ளார். இதனிடையே தக் லைஃப் படத்தில் இடம்பெற்றுள்ள முதல் சிங்கிளான சிங்குச்சா பாடலுக்கு நடனமாடி அவர் இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார்.
கடந்த 12ஆம் தேதி குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் லக்னோ வீரர் நிக்கோலஸ் பூரன் அடித்த சிக்ஸர் ரசிகர்களில் ஒருவரின் தலையை பலமாக்கி தாக்கியது. இதனால் காயமடைந்த அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று லக்னோ ஸ்டேடியத்தில் பூரன் பயிற்சியில் இருந்தபோது அந்த ரசிகர் மீண்டும் அங்கு வந்திருந்தார். டிராகன் பழத்தின் நன்மைகள்: உடல் எடை குறைப்பு, செரிமான பிரச்சினை, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குவது போன்றவற்றுக்கு டிராகன் பழம் நல்ல மருந்து. சோர்வாக இருக்கும்போது, அடிக்கடி உடல்நல கோளாறு ஏற்படும் போதும், பருவநிலை மாற்றத்தால் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் போதும் இந்த பழக்கத்தை உட்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். இந்த இதய நோய், புற்றுநோய் போன்றவை வருவதை தடுக்கிறது. சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. ஆவாரம்பூ குடிநீர்: நீரில் ஆவாரம்பூக்கள் அல்லது காய வைத்த ஆவாரம்பூ பொடி சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடிநீராக அருந்தி வரலாம். இதனால் உடல் சூடு, பித்த அதிகரிப்பு, நீர்க்கடுப்பு, அதிக உதிரப்போக்கு, ஒழுங்கற்ற மாதவிடாய், குடற்புண், வயிற்றுப்புண் போன்றவை நீங்கும். பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலை அறவே நீக்கும். நீரிழிவு நோயாளிக்கும் இது மிகவும் சிறந்த மூலிகைக்கு குடிநீர் ஆகும். வேர்க்கடலின் பயன்கள்: வேர்க்கடலை ஆண்மை படை பெருகும் பெரிது உதவி செய்கிறது. வேர்க்கடலை பொதுவாக பச்சையாகவோ வறுத்தோ சாப்பிடுவதை விட வேக வைத்து சாப்பிடுவது நல்ல பலம் தரும். இதனால் சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும். நாள் முழுவதும் புத்து உணர்ச்சியையும் ஆற்றலையும் தருகிறது. இதனை உண்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு மாரடைப்பு போன்ற பிரச்சனையை குறையும். இதயம் பலமாகும். ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் சாப்பிடலாம்? கார்போனைட் இல்லாமல் வெறும் புரதம் மட்டுமே நிரம்பிய முட்டையை உணவாக எடுத்துக்கொள்வது சரியானதல்ல. அப்படி சாப்பிட வேண்டும் என்றால் அத்துடன் காய்கறிகள், நார்ச்சத்து உள்ள உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு தினமும் ஒரு முட்டை கொடுக்கலாம். கொலஸ்ட்ரால் உடையவர்கள் வாரத்தில் 3 முட்டைகள் சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால் இல்லாதவர்கள் தினமும் 1 எடுத்துக்கொள்ளலாம். உலர் திராட்சையை தொடர்ந்து சாப்பிட்டால் ஏற்படும் நன்மை: உலர் திராட்சையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நெஞ்சில் சளி இருப்பவர்களுக்கும் தேவையற்ற கொழுப்பையும் அகற்றும். இரத்த சோகையை குணப்படுத்தும். 2 டம்ளர் நீரில் 10 உலர் திராட்சைகளை ஊற வைத்து மறுநாள் சாலில் நீருடன் சேர்த்து சாப்பிட்டால் சிறுநீரக தொற்று நோய்கள் குணமாகும். அதே உலர் திராட்சைகளை நீரில் கொதிக்க வைத்து அருந்தினால் குடல் புண்கள் குணமாகும். வீடு எவ்வளவு பெரியதோ என்பது முக்கியமல்ல, அதில் எவ்வளவு காதல் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஆனந்தமாக வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும். குடும்பம் அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், பக்குவத்தின் காப்பிடம். 5 எழுத்து புதுமொழியை அறிய வைத்தது என் அழகான குடும்பம். பணத்தை அஜித்குமார் என்னும் தேசபக்தர் நடிகர் அஜித்குமார் மற்றும் அணியினர் பெல்ஜியத்தில் முக்கியமான காரிஸ் ஒன்றில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரை பார்க்க வந்த ரசிகர்களுடன் அஜித்குமார் போட்டோ எடுத்து கொண்டார். அப்போது ரசிகர் ஒருவர் இந்திய தேசிய கொடியை தலைகளாக பிடித்து வர, அதனை தொடர்ந்து அஜித்குமார் சரி செய்து நேராக பிடித்து போஸ் கொடுத்தார். இந்த வீடியோ பிராமணர்கள் மீதான அவதூறு
அனுராக் காஷ்யப் மன்னிப்பு. பூலே படம் விவகாரத்தில் பூலே பட விவகாரத்தில் பிராமணர்கள் குறித்து அனுராக் காஷ்யப் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை உருவாக்கின்றன. இது தொடர்பாக மன்னிப்பு கோரி அனுராக் தற்போது மீண்டும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார். கோபத்தில் ஒருவருக்கு பதிலளிக்கும் போது என் கண்ணியத்தை மறந்துவிட்டதாகவும் முழு பிரமுகத்தையும் பற்றியும் மோசமாக பேசிவிட்டதற்கு வருந்துவதாகவும் கூறியுள்ளார். விஷ்ணு விஷால் வீட்டிற்கு வந்த மகாலட்சுமி. நடிகர் விஷ்ணு விஷாலுக்கு முதல் மனைவியிடம் விவாகரத்தான பிறகு 2021ஆம் ஆண்டு பேட்மிண்டன் வீராங்கனை ஜாவலுடன் 2வது திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் இருவருக்கும் பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. 4வது திருமணம் நாளில் குழந்தை பிறந்துள்ளதாக விஷ்ணு விஷால் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முதல் மகன் ஆர்யா தனது தங்கைக்கு ஆசையுடன் பார்க்கும் காட்சியை அவர் பகிர்ந்துள்ளார். நடிப்பில் இருந்து விலக இதுவே காரணம் போட்டு உடைத்த ரம்பா. 200களில் ரம்பா சார் என சொல்லாத இளைஞர்களே இருக்க முடியாது. ஆனால் 15 ஆண்டுகளாக அவர் படங்களில் நடிக்கவில்லை. இதை குறித்து பேசிய ரம்பா, ஒரு குறிப்பிட்ட வயது வரை குழந்தைகளுடன் இருக்க வேண்டும் என நினைத்தால் சினிமாவில் இருந்து தள்ளி இருந்ததாகவும் இப்போது எப்போதும் தன் முதல் காதல் சினிமாதான் என்று தெரிவித்தார். மீண்டும் அவர் நடிப்பார் என்று தெரிகிறது. அடுத்த ஆஸ்கார் விருது விழா எப்போது? 98வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அடுத்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுக்கான பரிந்துரைகள் ஜூன் 22ஆம் தேதி வெளியாகும். இந்த முறை ஆஸ்கார் விருது புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதன்படி பரிந்துரைக்கப்படும் அனைத்து திரைப்படங்களையும் அகாடமி உறுப்பினர்கள் பார்த்து இறுதி ஓட்டெடுப்பு தேர்வு செய்ய வேண்டும். சாய் சுதர்சனை பாராட்டிய சிவகார்த்திகேயன். ஐபிஎல் தொடரில் அதகலம் செய்து வருகிறார். குஜராத் அணியில் விளையாடும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் 8 போட்டிகளில் விளையாடிய அவர் 5 அரசியதம் விளாசி ஆரஞ்சு தொப்பியை தன் வசப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சாய் சுதர்சன் விளையாடுவதை பார்க்க அருமையாக இருப்பதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பாராட்டியுள்ளார். இந்திய அணிக்காக விளையாடுவதை காண ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சூடுபிடிக்கும் ஜனநாயகன் படம் வியாபாரம். விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் இப்படத்தின் தமிழக உரிமையும் கடும் போட்டி நிலவுகிறது. இதில் முன்னிலையில் இருப்பது ரோமியோ பிக்சர்ஸ் என தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் தமிழக உரிமை 90 கோடிக்கு வாங்க அந்நிறுவனம் முன் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. H.A. வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஜித்தின் ஓஜி சம்பவம் வெளியானது. குட்பெட் அகிலி படத்தின் ஓஜி சம்பவம் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. அஜித் நடிப்பில் வெளியான இந்த படம் 200 கோடி தாண்டி வசூலில் பட்டை கிளப்பி வருகிறது. இந்நிலையில் படத்திலும் ஓஜி சம்பவம் பாடல் யூடியூப்பில் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் அஜித் கேங்ஸ்டாராக மாறியது எப்படி என எடுத்து சொல்லும் காட்சிகளை பாடலில் இடம்பெற்றுள்ளன. வீடியோ திடீரென ட்ரெண்டாகும் நடிகை மீனா. சோசியல் மீடியா உலகில் எப்போதும் எந்த விஷயம் ட்ரெண்டாகும் என்று சொல்ல முடியாது. தற்போது நடிகை மீனாவை நெட்டிசன் ட்ரெண்டாகி வருகின்றனர். நிகழ்ச்சி ஒன்றில் கேசிவாலாக பாட்டிலில் அவர் தண்ணீர் அருந்துகிறார்.
அதனை மீனா அம்மனாக நடித்த பாளையத்தம்மன் உள்ளிட்ட படங்களுடன் ஒப்பிட்டு வீடியோவை வைரலாகி வருகிறது. உங்களுக்கு அதே ஞாபகம் வருதா? சச்சுன் சாலினிக்கு டப்பிங் பேசியது இவரா? விஜய் நடித்த சச்சுன் ரிலீஸ் செய்யப்பட்டு கடந்த 3 நாட்களில் 5 கோடி வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்படத்தில் ஜெனிலாவுக்கு டப்பிங் பேசியது நடிகை கனிகாதான் என தெரியவந்துள்ளது. இவர் அஜித்துடன் வரலாறு படத்தில் நடித்தவர். ஜெனிலியா எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாரோ அதேபோல் நடித்துதான் கனிகாவும் டப்பிங் பேசியதாக அப்படத்தின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். அரசியலில் கால் பதிக்கும் சனம் செட்டி நடிகையும் பிக்பாஸ் பிரபலமான சனம் செட்டியும் அரசியல் ஈடுபடுவது குறித்து ரசிகர்களிடம் கருத்து கேட்டுள்ளார். எக்ஸ் தளத்தில் செய்திருக்கும் அவர் தனக்கு பல கட்சிகளில் இருந்து அழைப்புகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் அரசியலில் ஈடுபட வேண்டுமா என்று ஈடுபட்டால் எந்த கட்சியும் சொல்வது என்று கருத்து கூறுமாறு தனது ரசிகர்களிடம் அவர் கேட்டுள்ளார். அப்போது குத்துப்பாட்டு, இப்போ மெல்லோடியில் கேங்கர்ஸ். நீண்ட இடைவெளிக்கு பின் வடிவேல் சுந்தர்சி கூட்டணியில் கேங்கர்ஸ் படம் உருவாகியுள்ளது. படம் வரும் 24ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. ஏற்கனவே படத்தின் ட்ரெய்லர் முதல் சிங்கிள் வெளியானது. கேத்தரின் தேசாவின் குத்துப்பாட்டு எல்லாரையும் ஆட்டம் போட வைத்த நிலையில் தற்போது 2வது பாடல் வெளியானது. என் வான்மனிதே என்ற மெல்லோடி பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. விஜய் டிவியில் இனி இந்த நிகழ்ச்சிகளுக்கு மூடு விழா. விஜய் டிவி கலர்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஹாட்ஸ்டாரை ஜியோ வாங்கிய நிலையில் நிறுவனம் ஜியோவுடன் இணைந்துள்ளது. விஜய் டிவியை வாங்கி கையோடு சில முக்கிய நிகழ்ச்சிகளை நிறுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சூப்பர் சிங்கர், நீயா நானா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நிறுத்தப்படுவதோடு தொகுப்பாளர்களும் மாற்றப்பட்டு உள்ளனர். திருமணம் செய்து கொண்ட 2 நடிகர்கள் வேற லெவலுங்க. படம் நாயகி ஸ்வீட் நடிகை மேயடின் 2019ஆம் ஆண்டு முதல் டேட்டிங் செய்து வந்தனர். பின்னர் 2021ஆம் ஆண்டு 2 பேர் நிச்சயம் செய்து கொண்டனர். இந்தி சினிமா வரலாற்றில் முதல் முறையாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கும் 41 நடிகர் ராணா ரகுபதி கலந்து கொண்டுள்ளார். இந்திய பிரபல ஒருவருக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படுவது இதே முதல் முறையாகும். சச்சின் ரிலீஸ் வசூல் என்ன தெரியுமா? 2005ஆம் ஆண்டு வெளியான விஜயின் சச்சின் படம் கடந்த 12ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. 20 ஆண்டுகள் கழித்து மீண்டும் திரைக்கு வந்த சச்சின் படத்தை பொதுப்படம் போல் உற்சாகமாக விஜய் ரசிகர்கள் கொண்டாடினர். 3 நாட்களில் இப்படம் உலகளவில் 5 கோடி வசூல் செய்துள்ளதாக இத்தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர்கள் மிஞ்சிய இயக்குனர் 200 கோடி சம்பளம். திரையுலகில் எப்போதும் படத்தின் கேப்டனான இயக்குநர்களை விட நடிகர்கள் தான் அதிகமாக சம்பளம் வாங்குவார்கள். ஆனால் ஷாருக்கான் போன்ற சூப்பர் விட இயக்குனர் ராஜமௌழி அதிக சம்பளம் பெறுகிறாராம். IMDb தகவலின்படி சம்பளம், லாபத்தில் பங்கு உள்ளிட்டவை சேர்த்த 200 கோடிக்கு மேல் ராஜமௌழிக்கு ஒரு படத்தில் கிடைக்கிறதாம். மகள் உடல்நல குறித்து அவதூறு நெப்போலியன் புகார். நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடிகர் நெப்போலியன் புகார் அளித்துள்ளார். தனது மகன் தனுஷ், மருமகள் ஆகிய அக்ஷயா ஆகியோர் நல்ல உடல் நலத்துடன் சேர்ந்து வாழ்கிறார்கள். அப்படி இருக்கையில் அவர்கள் உடல்நலம் குறித்து சிலர் சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புகின்றனர். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளார்.
தனுஷ் ரசிகர்களுக்கு காத்திருக்கும் டபுள் ட்ரீட். கர்ணன் படத்தை தொடர்ந்து தனுஷ், மாரி செல்வராஜ் இணையும் படத்தை ஐஸ்வர்யா கணேஷ் தயாரிக்கிறார். ஆனால் அதற்கு முன்னர் போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜ் தனுஷ் இணைவதாக ஐஸ்வர்யா கணேஷ் நிகழ்ச்சியில் ஒன்று தெரிவித்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் பாட்டு பாடி அசத்திய யோசினோரி தாசிரோ 20 ஆண்டுகளுக்கு பின் ட்ரெண்ட் ஆகும் நடிகை. 2005ஆம் ஆண்டு சச்சின் படம் வெளியான அப்போ நாம் விஜயை ரசிச்சிருப்போம், ஜெனிலியாவை ரசிச்சிருப்போம், அவ்வளோ ஏன் பாசுவை கூட ரசிச்சிருப்போம். ஆனால் இந்த துணை நடிகை யாருமே நோட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ ரிலீஸ் அப்புறம் ரசம் இறங்கும் இந்த நாயை இளம் தலைமுறையினர் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு ரசமையும் இன்ஸ்டாகிராமில் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. ஆன்மீக பயணத்தில் சூர்யா வைரலான புகைப்படங்கள். சூர்யாவின் ரெட்ரோ படம் மே 1 திரைக்கு வருகிறது. சமீபத்தில் படத்தின் டயர் மற்றும் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்நிலையில் மகாராஷ்டிரின் கோலாப்பூரில் மகாராஜ்யம் கோயிலில் சூர்யா ஜோதிகா தம்பதியினர் பிரார்த்தனை செய்தனர். அங்கு இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் பகிரப்பட்டுள்ளன. தனது படத்தில் கிளாமர் அதிகமாக சுந்தர்சி விளக்கம். தனது படங்களில் அதிகமாக இருக்கும் என்ற விமர்சனத்தை சுந்தர்சி மறுத்துள்ளார். இது குறித்து பேட்டியளித்த அவர், தனது படங்களில் ஹீரோயின்ஸ் கிளாமராக வருவார்கள், ஆனால் கேமரா ஆங்கிள் மோசமாக இருக்காது என தெரிவித்தார். சேலை அணிந்திருந்தால் கூட தப்பான ஆங்கிளில் காட்டலாம், ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை எனவும் சந்தர்சி கூறினார். டபுள் மீனிங் வசனங்கள் கூட இருக்காது எனவும் அவர் தெரிவித்தார். ஹாஸ்பிட்டலுக்கு செல்லாததால் எவ்வளோ நன்மையா? ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் செல்லாமல் மருத்துவ ஆலோசனை பெறும் மூலம் கார்பன் பயன்பாடு குறைந்ததாக, இது கால்நிலை மாற்றத்தில் நேர்மையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் கலிபோர்னியா பல்கலையின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 2023 நடந்த ஆய்வின்படி பிஎஸ்எல் மாதத்திற்கு 47.6 மில்லியன் கிலோ கார்பன் பயன்பாடு குறைந்துள்ளது. இது 1.1 லட்சம் கேஸ் மூலம் இயங்கும் வாகனங்களுக்கு சமமாகும். லாக் இன் பண்ணாமல் இனி வரி தாக்கல் செய்யலாம். பயனர் ஐடி கடவுச் சொல் இல்லாமல் இனி எளிதாக வரி தாக்கல் செய்யலாம் என இதன்படி அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் இபே டேக்ஸ் என்ற ஆப் கிளிக் செய்து பான், பேங்கர் மற்றும் மொபைல் எண்ணை மற்றும் உள்ளிட்ட வரி தாக்கல் செய்யலாம். விஜய் கட்சியில் இணைகிறார். நடிகை சில்க் தற்கொலை நீடிக்கும் மர்மம். தமிழ் திரையுலகில் கனவு கன்னியாக திகழ்ந்த சில்க் ஸ்மிதா, ரஜினி, கமல் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் பாடல்களுக்கும் நடனமாடியுள்ளார். ஹீரோயினுக்கான தகுதிகள் இருந்தும் கடைசி வரை அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க முடியவில்லை. இந்நிலையில் திடீரென கடந்த 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு பல காரணம் கூறப்பட்டாலும் இன்னும் உண்மை வெளிவரவில்லை. மர்மம் நீடிக்கிறது. வடிவேலுவை அழவைத்த பாரதிராஜா. கிழக்கு சீமையிலே படத்தில் நடிக்க வடிவேலு 25,000 சம்பளம் கேட்டாராம். ஆனால் அவ்வளவு தர முடியாது என கூறி அப்படத்தில் இருந்த வடிவேலு இயக்குனர் பாரதிராஜா நீக்கியுள்ளார். இதை தாங்க முடியாமல் வடிவேலு அழுது கொண்டே